ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஐ நோ நம்ம மே மாதம் ஆரஞ்சு தீமில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து லைட்டாக போர் அடிச்சிருச்சு. ஏன்னா என்கிட்ட ஆரஞ்சு ட்ரெஸ்ஸஸ் நிறைய இல்லை. ஒரு 4-5 ட்ரெஸ் தான் இருந்தது. அது எல்லாத்தையும் நான் போட்டேன். எனக்கு வந்து லிட்ரலாக ஃப்ரேம் வந்து ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தது. நான் நினச்சேன் சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ட்டு. எனக்கும் வந்துட்டு வேறு கலர் அவுட்ஃபிட்ஸ் அதெல்லாம் வந்து பொண்ணுமா இருந்தது. அதனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஐ திங்க் நான் அப்படின்ட்டு வந்து மாற்றிட போகிறேன். என்னால் ஒரு மாதம் வந்துட்டு ஒரே கலர் தீம் முடியலை. ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கே வந்து போர் அடிச்சிருச்சு. ஐயோ ஒரே மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி. என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் தினம் ஒரு டிஃப்ரெண்ட் செட்டப்பில் வந்துட்டு வீடியோ போடுவேன். என் கையை வந்து கட்டி போட்ட மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஒரே தீமில் நான் வந்துட்டு செயல்படணும் அப்படின்னும் போது ஸோ நான் நினச்சேன் சரி ஓகே பரவாயில்ல என்ன இப்போ அப்படின்ட்டு நான் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் ட்வீக் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லுக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நான் வந்துட்டு வேறு தீம் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னுடைய அந்த டிஃப்ரெண்ட் லுக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குமே வந்துட்டு ஒரு தடங்கள் மாதிரி ஆகிடுச்சு. நான் ஒரே கலருக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுனால அதையும் நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ இதை பண்ண முடியலையே, ஒரு ப்ளூ மந்தில் வந்து ஒரு ரெட் ட்ரெஸ் போட முடியலையே அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் இந்த வாட்டி என்னுடைய பர்த்டே மந்தில் நான் வந்து என்னுடைய பர்த்டே ட்ரெஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த பர்த்டே ட்ரெஸ்க்குலாம் வந்து லுக்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஆரஞ்சிலே உட்காந்து நல்லா பண்ண முடியாது. ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், நம்ம வந்துட்டு மேபி இனிமேட்டு இந்த ஒரே கலர் தீம் வந்து பண்ண போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். சாரி. இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா ஒரு அவுட்டோர் மேக்கப் லுக். இது வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். சில பேர் வந்துட்டு எப்படி பண்ணீங்க அப்படின்றது வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டின் மாதிரி இருந்துகிட்ருக்கு. நான் எப்போ போனாலும் இதே செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிக்மெண்டேஷன்லாம் கவர் பண்ணி ஃப்ளாலெஸ்ஸான பட் அட் த சேம் டைம் நேச்சுரலாக உங்கள் ஸ்கின் மாதிரி இருக்கிற மாதிரியான மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சூப்பர் சம்மர் ப்ரூஃப், சம்மர் ஃப்ரெண்ட்லி, ஸ்வெட் ப்ரூஃப், எல்லா ப்ரூஃப். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக அழகாக இருக்க போது. இந்த லுக் இதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். பேட் ஸ்கின் மோடன் என்னுடைய ஸ்கின் ப்ரெப் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸ்கின் ப்ரெப்க்கு நான் இன்றைக்கி இந்த டெர்மோகோவோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ்க்கு 1% கோஜிக் ஆசிட் டெய்லி ஃபேஸ் வாஷ். இது வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணுறதுக்கு. இதில் 1% கோஜிக் ஆசிட் இருக்குது, 1% நைசனமைட் அண்ட் ஆல்ஃபா ஆர்பிட்டன் இருக்குது. இது ஒரு நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய, திக்கான க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். உங்கள் ஸ்கின் இது ட்ரை ஆக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஒரு கன்சர்னாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் போடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளென்சர் வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு விஷயம் கொடுக்காது. அந்த டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன்லாம் போக வைக்கிறதுக்கு கொடுக்கும், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா லிட்ரலாக அது உங்கள் ஸ்கின்னில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் வந்து ரிலை பண்ணியிருக்க வேணாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு சீரம் ஒன்று போடுறீங்க பார்த்தீங்களா, சீரம் தான் உங்களை போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த சீரம் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா அது ரொம்ப நேரம் உங்கள் ஸ்கின்னில் இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த கோஜிக் ஆசிட் சீரம் நான் கண்ணை மூடிட்டு வந்து பிலீவ் பண்ணுவேன். முக்கியமாக என்னோடய பிக்மெண்டேஷனுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான, அதாவது கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்க இப்போ வரைக்கும் இருக்குது. பட் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின்ல எவ்வளோ பிக்மெண்டேஷன் இருந்ததோ அதோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்குது என்னுடைய பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட் சிச்சுவேஷன். ஸோ இது வந்துட்டு 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம், டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் அகைன் லைட்டன் பண்ணுறதுக்கு, போக வைக்கிறதுக்கு. இதில் 1% ஆல்ஃபா ஆர்பிட்டன் இருக்குது, கோஜிக் ஆசிட் அண்ட் நைசினமைட் இருக்குது. இது நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேளையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். இந்த டெர்மோகோவோட 1% ஹைலரானிக் சன்ஸ்க்ரீன் ஆக்வா ஜெல். இதில் வந்து SPF 50 அண்ட் PA 4+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலரானிக் ஆசிட், வைட்டமின் E இருக்குது. இந்த ரேஞ்சில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. அண்ட் இது டெர்மட்டாலஜிஸ்ட் தான் வந்து டிசைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளே குவிக்காக அப்சர்வ் ஆகிடும். இதில் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் UVA+, UVB+ அண்ட் ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சம்மருக்குன்னு கிடையாது, டெய்லி நீங்கள் போட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து உங்களுக்கு நாள் போக 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 வந்துட்டு இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா உங்களுடைய ஸ்கின்ல வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதாவது சன்ஸ்க்ரீன்லாம் நீங்கள் ரெகுலராக போடுறீங்க, சன் டேமேஜ்லேருந்து உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் ஆகுது அப்படின்னா சீக்கிரமாக ஏஜிங்லாம் கூட ஆகாது. ஸோ அதெல்லாமும் கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இவங்களுடைய இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தி டெர்மோகோ நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இது தி டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட் Amazon, Nykaa and Flipkartல அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் தி டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர்
ஆஃபர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இந்த பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு எஜுகேஷனில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம சப்பா பண்ணுற ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம். ஸோ பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன் இதெல்லாம் வந்து போக வைக்கிறதுக்கு ஒரு ரொட்டின் மாதிரி பார்க்குறீங்க, ஒரு ரொட்டின் பில் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இவங்களது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதில் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு நானும் சொல்லுவேன். அவங்களுமே அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ % யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பயப்பட வேணாம். ஐயோ என்னென்னமோ ஆசிட்லாம் பேர் இருக்கே அப்படின்னு நீங்களே போயிட்டு கூகுள் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எவ்வளோ அளவு வந்து போடுறது வந்து ஒரு பிகினருக்கு சேஃப் அப்படின்ற மாதிரிலாம் கூட நீங்களே ரிசர்ச் பண்ணலாம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ் வாஷில் வந்துட்டு 1% கோஜிக் ஆசிட், 1% நைசனமைட் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து உங்களுக்கு அதை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுவும் இவங்க பிராண்டில் வந்து செய்கிறாங்க. அதெல்லாமே நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரு ரீசன் தான் எனக்கு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு கோ டு ஃபேவரட் பிராண்டாக இருந்துட்டு இருக்கு. இவங்களுடைய டிஃப்ரெண்ட் லான்ச்சஸ்லாம் ட்ரை பண்ணுறதுக்குமே இப்போது என்னுடைய ஸ்கின் வந்து அழகாக செட் ஆகி இருக்குது. என்னுடைய ஸ்கின்னில் லிட்ரலாக நான் வந்துட்டு இப்போ சன்ஸ்க்ரீனில் எதுவும் போட்ட மாதிரியே இல்லை. சன்ஸ்க்ரீன் முடிக்கலாம் போடக்கூடாது, முகத்துக்கு மட்டும்தான் போடணும். ஸோ நான் வந்துட்டு வெளியில் போகும்போது என்னுடைய பேஸ் ரொம்ப ரொம்ப லைட்டாக வச்சுப்பேன். முக்கியமாக இந்த ஸ்கின் கேர் வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கணும். அது சம்மர் வேர்க்க போகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஃபஸ்ட்டு நம்மளுடைய இந்த ஸ்கின் கேரை செட் பண்ணிவிட்டு அப்புறம் மேக்கப்பையும் வந்து பேஸ் அழகாக உட்கார வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப் வந்துட்டு மேக்கப் செட்டிங் மிஸ்ட்டை ஃபஸ்ட்டே நீங்கள் வந்துட்டு உங்கள் முகத்தில் அடிச்சுக்க போகிறீங்க. இது ஒரு ப்ரெப்பிங் மிஸ்ட் மாதிரியும் ஒர்க் ஆக போகுது. அடுத்தது ப்ரைமர். ஸோ ப்ரைமர் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப க்ரூஷியலான ஒரு விஷயம் எனக்கு. ஏன்னா இதுதான் வந்து பேஸை வந்து லாங் லாஸ்டிங்காக பார்த்துக்க போகுது. இப்போது சப்போஸ் நான் வந்து தியேட்டர் போகிறேன், மால் போகிறேன் அப்படின்னா அது ஃபுல்லாக ஏர் கண்டிஷன்ட் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் க்ரீம் பேஸ்டு ப்ரைமர் போட்டுப்பேன். ஐ மீன் அந்த ஏரியாவில் இருக்கணும் அப்படின்னா என் முகத்துக்கு அன்றைக்கி நான் க்ரீம் பேஸ்டு ஹைட்ரேட்டிங் ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இதே இல்லை நான் அவுட்டோர்லேயே இருக்க போகிறேன் அப்படின்னா ஜெல் பேஸ்ட், சிலிகான் பேஸ்டு ப்ரைமர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். என்னுடைய ஸ்கின்னுக்கு அது ஒர்க் ஆகுது அந்த மாதிரி பண்ணுறது. இன்றைக்கி வந்து நான் ரொம்ப கேஷுவலான ஒரு மேக்கப், அதாவது ஃபுல்லாக ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் காமிக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதுதான் நான் யூஸ்வலாக பண்ணுறது. இதுக்கு வந்து நான் கன்சீலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் எத்தனை கன்சீலர்னு பார்த்தீங்கன்னா ஷேடு தான் வந்து மேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஷேட் வந்து டெஃபினட்டாக ஆரஞ்ச். ஓகே, இது வந்து கலர் கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் அந்த பிக்மெண்டேஷன் இருக்கனால அதையும், அதுக்கப்புறம் நம்மளுடைய மார்க்கெட்டில் ட்ரக் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அந்த ஆக்சிடேஷன் ப்ராப்ளம் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஆரஞ்சாக கொஞ்சமாக போட்டுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு கலர் ஆரஞ்ச். அடுத்தது உங்கள் ஸ்கின் டோன் விட டார்க்கராக இருக்கிற மாதிரியான ஒரு கலர். இது வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் அவுட் பண்ண போகுது. ஓகே, நம்மளுடைய லேயரிங்க்கு வந்து பெட்டு கரெக்டாக கொடுக்கணும். அடுத்தது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு மாதிரி மேட்சிங்காக இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் அண்டர் டோன். ஓகே, இப்போது நான் இங்கே போட்டிருக்க இந்த 2 ஷேடுமே வந்து பார்த்திங்கன்னா என் ஸ்கின் டோனோட மேட்ச் ஆகும். பிளெண்ட் பண்ணனா செட் ஆகிடும். ஆனால் இது வந்து வார்ம் டோன், இது வந்து கூல் டோன். உங்களுக்கு இந்த ப்ரௌனில் டிஃப்ரென்ஸ் ஆப்வியஸ்லி இப்படி பார்த்தாலே தெரியும். நான் இப்போ வந்து என்னுடைய அண்டர் டோன்ஸில் வந்து கொஞ்சமாக விளையாட போகிறேன். அண்ட் நேச்சுரலாகவே என்னுடைய ஸ்கின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டார்க் சர்க்கிள்லாம் வந்துட்டு கூல் அண்டர் டோன் இல்லை நியூட்ரல் அண்டர் டோனில் இருக்கும். அண்ட் என்னுடைய இந்த கண்ணம் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா வார்மாக இருக்கும். இந்த இடம், இந்த டேனான இடம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு எல்லோ அண்டர் டோனில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் முகம் எப்படி இருக்கு, உங்கள் முகத்தில் எத்தனை அண்டர் டோன் இருக்குது அப்படின்றத பொறுத்தும் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்க போகிறீங்க இந்த ப்ராடக்ட் கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் கொஞ்சம் பல ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு டிப் என்ன தருவேன்னு பார்த்தீங்கன்னா கடையில் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஷேட்ஸ் எல்லாம். ஓகேவா, நாய்க்கா ஸ்டோர்லாம் இருக்கும்ல, அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஷேட் பார்த்துட்டு அழகாக எழுதி வச்சுட்டு வீட்டில் வந்து ஆன்லைனில் தயவு செஞ்சு வாங்குங்க. நேரில் கடையில் வாங்கினீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்காது, ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா சம ஆஃபர் கிடைக்கும். அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து மார்ச்லேருந்து வாங்கினது. ஒரு 150 ரூபா அதுக்கே வந்துட்டு இந்த ஸ்பஞ்ச் உங்களுக்கு கிடைக்கிது. ஓகே, ஏன் ஸ்பஞ்ச் சொல்கிறேன்னா ஆப்வியஸ்லி நம்ம இந்த மாதிரி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணும்போது ஈரம் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். மொத்தமாக ஈரம் பண்ணிவிட்டு புழிஞ்சு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்க போகுது. ஜென்ரலாகவே மேக்கப் வந்து இந்த மாதிரி ஈரமான பேஸில் அப்படியே போட்டு நீங்கள் உட்கார வைக்கிறீங்க, அடுத்தடுத்து பவுடர்லாம் கொஞ்சம் ஈரமாக்கி நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா உங்கள் முகத்தில் உங்களுடைய பேஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு ப்ரஷஸ் விட இந்த மாதிரி ஸ்பஞ்சில் நீங்கள் உங்களுடைய பேஸ் பண்ணும்போது லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு மாதிரி ஃப்ளாலெஸ் ஃபினிஷும் கொடுக்கும். அண்ட் இன்றைக்கி நான் பேசிக்கிட்டே என்னுடைய இந்த கன்சீலர்லாம் வந்து ட்ரை ஆக்க விட்டுட்டேன். யூஸ்வலாக போட்டுட்டு அப்படியே டக்குன்னு பிளெண்ட் பண்ணுவேன்.
அதனால் ஐ எம் ஹேவிங் சம் ஹார்ட் டைம் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் ஐ மேனேஜ்ட். ஆனால் இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் ஒழுங்கா. சரி, இப்போ என்னுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த கலர்லாம் வந்து கரெக்ட் ஆகி ஒரு மாதிரி ஒரு பேஸ், அதாவது ஃபுல் ஃப்ளாலஸும் கிடையாது, ஆனால் நீட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பேஸ். நேரில் பார்க்கும்போது ஓகே, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நேச்சுரலாகவே டார்க் சர்க்கிள்லாம் இல்லை, பிக்மெண்ட்லாம் இல்லை, அந்த மாதிரி வந்து நமக்கு தெரியும் பார்த்தோன்னா. அதுக்காக தான் இந்த வேலையை பண்ணுறது. அதாவது நோ மேக்கப் லுக் பேஸ் மாதிரி இது. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் தாராளமாக போடலாம். பட் நான் வந்து இது சம்மருக்காக ஒரு லுக் மாதிரி அப்படின்றதுனால நான் ஃபவுண்டேஷன் எதுவும் போட போகிறதில்ல. அதனால் என் கண்ணெல்லாம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேராக தான் இருக்குது. எனக்கு அதுதான் வேணும். அடுத்து நான் போடுற ஷேட் என்னுடைய ஸ்கின் டோன்லேருந்து இந்த மாதிரி ஒரு 2 ஷேட் ஆச்சு, அட்லீஸ்ட் 3 ஷேட் லைட்டராக இருக்கணும். அது வார்ம் டோனில் இருந்தால் பெட்டர். இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே கொஞ்சமாக போட்டுப்பேன், கண்ணம் ஏரியாவையும் கவர் பண்ணுற மாதிரி. ரொம்ப டைரக்ட் அண்டர் ஏரியா போய்க்க மாட்டேன். அப்புறம் இது எல்லாத்தையும் குவிக்காக நான் வந்து பிளெண்ட் பண்ணிப்பேன். நோஸோட சைட்ஸ்லையும் இப்படி எடுத்துகிட்டு வருவேன். அதுதான் என் நோஸை கொஞ்சமாக கான்டோர் பண்ணுற மாதிரி காமிக்கும். அதுக்காக இதையே நான் என்னுடைய நெத்திக்கும் எடுத்துகிட்டு வரேன். ஆக்சுவலாக நேச்சுரலாக என் முகத்தை பார்த்தம்போது இந்த ஏரியாலாம் வந்துட்டு இந்த கண்ணத்தோட ஏரியா, ஃபேஸோட சென்டர் ஏரியா பளிச்சுன்னு இருந்தது. ஸோ அதை தான் நம்ம திருப்பி இப்போ மிமிக் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் இதை பளிச்சுன்னு ஆக்குறோம். முகத்தில் ப்ராடக்ட் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். ஒரேடியாக போட்டு அப்புறம் எக்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க. அது வந்து சம்டைம்ஸ் ஹெவியாக வந்து ஃபீல் ஆக வச்சிரும், காமிச்சும் கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லாஸ்ட் கன்சீலர். ஐ நோ அன்னெசரி தான், ஆனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறது பிடிக்கும். இந்த கன்சீலர் வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கும், நியூட்ரல் அண்டர் டோனில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு எங்கேயாவது எனக்கு எக்ஸ்ட்ராவாக கவரேஜ் வேணும், கொஞ்சம் ஃப்ளாலெஸ்னஸ் வேணும், அந்த லைட் கலர் டிமார்கேஷன்லாம் வந்து சரி பண்ணோம் அப்படின்னா இந்த கன்சீலர் நான் போட்டுப்பேன். நீங்கள் தாராளமாக இதுக்கு முன்னாடி போட்ட 2 ஷேடே வந்து மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். பட் நான் இதை பண்ணுறேன் அப்படின்றதுனால இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கா பர்ஃபெக்ட் பிளெண்டிங் டன். ஓகே, ஆல் நைஸ் அண்ட் ஃப்ளாலெஸ் அண்ட் லைட் வெயிட். இப்போது மறுபடியும் ஒரு வாட்டி செட்டிங் மிஸ்ட் வச்சு அடிச்சுக்க போகிறோம். இதை லைட்டாக இப்போது செட் பண்ண விட போகிறீங்க. இது இப்போ செட் ஆகிற டைமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஐப்ரோஸ் முடிச்சுக்க போகிறீங்க. ஏன்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது அந்த டைமில், அதுக்காக. அண்ட் செட்டிங் மிஸ்ட் அடித்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிடாதீங்க. ஏன்னா முகம் வந்து இப்போது ஈரமாக இருக்குது நமக்கு கரெக்டாக. இதில் நீங்கள் பவுடர் போடுறது அப்படியே போய் ஒரு இடத்துல ஒட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணுறதோ, பிளெண்ட் பண்ணுறதோ, ரிமூவ் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக செட்டிங் மிஸ்ட்டாக அப்படியே காய விடுங்க. அதனால தான் நான் வந்துட்டு என்னுடைய ஐப்ரோஸ் வேலையை வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என் முகம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த செட்டிங் மிஸ்ட் அழகாக என்னுடைய பேஸை வந்து செட் பண்ணிருச்சு. இப்போ பவுடர் வச்சு செட் பண்ணால் பக்காவாக இருக்கும். ஒரு வாட்டி எங்கேயும் ஈரமாக இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பஞ்ச் வச்சு மேலே ரன் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். லூஸ் பவுடர் தான் கண்டிப்பாக வச்சு செட் பண்ணணும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஸ்பஞ்ச் வச்சு தான் பண்ணணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, என்னுடைய பேஸ் சப்போஸ் அன்றைக்கி ரொம்ப வார்மாக இருக்குது, ஏதோ நான் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணுறேன், ஷேட்ஸ் ட்ரை பண்ணுறேன்னு பண்ணி என் முகம் ரொம்ப ஒரு மாதிரி ஆரஞ்சாக ஒரு மாதிரி எல்லோவாக இருக்குது அப்படின்னா நான் ஒயிட் பவுடர் ப்ரிஃபர் பண்ணுவேன் செட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிண்டட் பவுடர் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை வந்து ஸ்பஞ்சிலே எடுத்து ஃபஸ்ட்டு இந்த கண்ணுக்கு கீழே எங்கெல்லாம் எனக்கு வந்து மேக்கப் நல்லா லாஸ்ட் ஆகணும் அண்ட் எங்கெல்லாம் ஆயிலி ஆகாமல் இருக்கணும் அப்படின்ற இடத்துல மட்டும் இந்த பவுடரை இந்த ஸ்பஞ்சில் தான் நான் வச்சு அமுத்துவேன். ப்ரஷ் எல்லாம் நோ இந்த செட்டிங் வேலைக்கெலாம். ஸோ நோ பேக்கிங், ஜஸ்ட் செட்டிங். இதுவே வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும், ட்ரஸ்ட் மீ. குட்டி குட்டி டேபிங் மோஷன் பண்ணிக்கோங்க, தேய்ச்சிடாதீங்க. இப்போ ஸ்டில் என்னுடைய இந்த கண்ணம் இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இல்லாமல் தான் இருக்குது. அடுத்தது பிரான்சிங். பிரான்சிங் வந்து ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டட் ஸ்டெப் என்னை பொறுத்த வரைக்கும். நான் சொல்வேன், நிறைய பேர் அதை எம்ஃபசைஸ் பண்ணி நான் வந்து கேட்கவே இல்லை. அட்லீஸ்ட் நான் வந்து டுட்டோரியல்ஸ் பார்த்து கற்றுக்கிட்ட போது இந்த பிரான்சிங் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு அந்த வார்ம்த்தை திருப்பி எடுத்துகிட்டு வரும் அழகாக. நான் ஒரு சைடு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். நான் வந்து கன்சீலர், ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போடாமல் கூட ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணோம், ஆனால் பிரான்சர் அதில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த சைடுக்கும் இந்த சைடு கொஞ்சம் ஃபுல்லராக இருக்குது, இந்த சைடு வந்து கொஞ்சம் டிஃபைன்டாகவும் கொஞ்சம் வார்மாகவும் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு என்னுடைய ஸ்கின் டோனுக்கு வந்து மறுபடியும் மேட்ச் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கழுத்தில் ப்ராடக்ட் போட மாட்டேன். எனக்கு இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் ப்ராடக்ட் போடுறேன்னா ஒழுங்காக எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணணும், ஈவன் ஆக்கணும். ஆல்ரெடி எனக்கு அங்கே ஷேடோஸ்லாம் இருக்குது இங்கெல்லாம் அப்படின்றதுனால அங்கேயும் 4-5 ப்ராடக்ட் வந்து கலந்து அடிக்கணும்.
ஸோ இந்த லைன்ஸில் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்லாம் போய் செட்டில் ஆகும். ஏன்னா ஆப்வியஸ்லி டென்ட்டு ஃபோல்டு, அதனால் போய் அதில் வந்து ப்ராடக்ட் உட்கார தான் போகுது. ப்ளஸ் வேர்த்துச்சுனாலாம் ஜஸ்ட் இமேஜின் செம்ம கேவலமாக இருக்கும், செம்ம ஒஸ்ட்டாக ஃபீல் ஆகும். அடுத்தது செயின் போடுறேன், ட்ரெஸ்ஸு போடுறேன், முடியை விரிச்சு விட்றேன். ஸோ ரொம்ப ரொம்ப நாஸ்டியாக இருக்கும் நான் போடணும்னு நினச்சாலே. அதனால் கழுத்தில் நான் போட மாட்டேன். ஸோ இந்த பிரான்சிங் அப்படின்ற விஷயம் தான் எங்கள் கழுத்தை இந்த முகத்தோட மேட்ச் பண்ண போகுது, ஒரு முகத்தை கழுத்தோட. ஸோ அதை எடுத்து இந்த மாதிரி அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லாம் போட்டேன்னா என்னுடைய ஃபேஸ் தனியாக இதான் மூஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்காது. முன்னாடிலாம் நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் பெருசாக அதை பாதர் பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் ஃபோட்டோவில் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கும், ஐயோ ஒழுங்காக ப்ரான்ஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அது ஒன்று தான். அதனால் நான் ப்ரான்ஸரை மட்டும் விடவே மாட்டேன். அடுத்தது ஐ மேக்கப்லாம் வந்துட்டு டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட் அண்ட் அவுட்ஃபிட். நான் ஆனால் ஜென்ரலாக பண்ணுறது வந்து ப்ரான்ஸரே எடுத்து இப்படி கண்ணு மேலே போடுவேன். இல்லைனா ஏதாவது ஒரு ஷாம்பைன், ஷிம்மர், பிரான்ஸ், கோல்ட் ஷேட் இந்த தீமில் இருக்க கலர்ஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி லிட்டில், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் போட மாட்டேன். ஐ மீன் லைக் அந்த ஸ்மோக்கியை அந்த மாதிரியான விஷயங்கள் அது செய்ய மாட்டேன். 4-5 கலர் வேணால் கலந்து இப்படி கையாலே வந்து அப்ளை பண்ணிப்பேன், அவ்வளோதான். அடுத்தது காஜல் வந்து நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் கேமராவில் காஜல் இல்லாத லுக் வந்து ஒரு மாதிரி நீட்டாக க்ளீன் கேர்ள் லுக் மாதிரி இருக்கும். ஆனால் நேரில் ரொம்ப பரிதாபமான ஜென்ம மாதிரி இருப்பேன். ஸோ காஜல் வந்து எனக்கு இருந்தே ஆகணும், கொஞ்சம் லைவ்லியாகவும் உயிரோடையும் இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு. அடுத்தது மஸ்காரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் கிளாமான லுக் பண்ணுறேன் அப்படின்னா கேர்ல்லாம் பண்ணி நிறைய மஸ்காரா அப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் இல்லை சாஃப்டாக அதோ இன்றைக்கி பண்ணுற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஜஸ்ட் என்னுடைய லேஷஸை வந்து கோட் மட்டும் பண்ணிப்பேன், அவ்வளோதான். We're on to the last and final step, lips. அகேன் அது நான் என்ன லிப்ஸ்டிக் போடுறேன், ஐ மீன் என்ன ட்ரெஸ் போடுறேன், என்னோடய மூட் என்ன அப்படின்றத பொறுத்து தான். எப்பயுமே லிப் பாம் மட்டும் ஒன்று இருக்கும் கையிலே, டென்டட் லிப் பாம். ஸோ இன்றைக்கி ஐ டோன்ட் நோ என்ன பண்ண போகிறேன்ட்டு. தடா, அவ்வளோதான். ஸோ லிப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ரௌன் லிப் லைனர் வந்து போட்டு லிப்ஸ் அலைன் பண்ணி அவுட்டர் கார்னர்ஸ் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் லிப்ஸ்டிக் வந்துட்டு ஒரு மோ பிங்க் லிக்விட் லிப்ஸ்டிக். இது வந்து என்னுடைய ஒரு கான்ஸ்டண்ட்டான லிப் கலர் மாதிரி. ஷேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். இன்றைக்கி வந்து நான் ஹாட் லாட்டி ஃபார்ம் கலராக போட்டிருக்கேன். பட் பிராண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஷேட் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற மாதிரியான கலர்ஸ் தான் மோஸ்ட்டாக போடுவேன். மோ பிங்க் இல்லைனா ப்ரௌன் நியூட்ஸ் இந்த மாதிரி போடுவேன். ஸோ அவ்வளவுதான் ஆக்சுவலாக இதான் நான் பண்ணுறது. இந்த ப்ளஷ் ஹைலைட்டர் வந்து அகேன் அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் என்னுடைய லுக்கை வந்து எலிவேட் பண்ணணுமா எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்போ நான் வந்துட்டு ப்ளஷ் போடுவேன். அப்படி இல்லைன்னா அது இதோட இப்படியே நிறுத்திப்பேன். ஐ மேக்கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவுட்ஃபிட் போடுறேன், எப்படி ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்றத பொறுத்து. ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் போடுறேன்னா இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் காஜல் போல் பண்ணுவேன், ஐலைனர் வைப்பேன், பொட்டு வைப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு கோ டு மேக்கப் பேஸ் ஃபார் சம்மராக இருந்துகிட்ருக்கு. நான் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இதே ப்ராடக்ட்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சேன்னு நினைக்கிறேன். பட் என்னையும் மீறி நான் வந்துட்டு இதே ப்ராடக்ட்ஸ் தான் வந்து கிராவிடேட் ஆகிட்டே இருக்கேன். ஏன்னா என்னுடைய பேஸ் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பர்டிகுலர் பேஸ் வந்துட்டு நான் எப்போ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டோர் ஏரியாவில், ஏர் கண்டிஷன் ஏரியாவில், இப்போ மால் போகிறேன், படம் பார்க்க போகிறேன் அப்படின்னா இது வந்து சூப்பர் ஆப்டாக இருக்கும், சூப்பர் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். ஆனால் இதே நீங்கள் அவுட்டோர்லேயும் வந்து போடலாம். பட் சில பல ட்வீக்ஸ் மட்டும் இருக்குது. அது நான் உங்களுக்கு வேறு ஒரு டுட்டோரியலில் வந்துட்டு இன்டெப்த்தாக ஷேர் பண்ணிக்கிறேன், அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளவுதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் நான் அதை கவர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.